இங்கே என்ன பண்ணுறாரு கௌதம் வந்து அப்படியே வந்து படுத்துட்ருக்காரு ஹாஸ்பிட்டலில். அதை பார்க்கும்போது எல்லாருமே என்னாச்சு கௌதம் நீ மட்டும் இருக்க, ஐஸ்வர்யா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கௌதம் வந்து யோசிக்கிறாரு. ஐஸ்வர்யாவை ஐயோ என்னால் தான் இப்படியாச்சு நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீட் போடுறாரு. உனக்கு என்ன ஆச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே இந்த மாதிரி ஐஸ்வர்யாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்னை வந்து அடிச்சுட்டு ஐஸ்வர்யா இழுத்துட்டு போயிட்டாங்க, ஐஸ்வர்யா நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று புரியுதா, ஐஸ்வர்யா எங்கே எப்படி வந்து அவளை கூட்டிகிட்டு போனாங்க, எந்த நேரத்தில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து மகா கேட்குறாங்க. இவ கரெக்டாக கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே பாரு, நான் இந்த மாதிரி வர்ற வழியில் தான் வந்து ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அங்கே எப்படி நீங்கள் போக முடியும், நீங்கள் வர்ற வழி வேறு, இந்த ரூட்டு வேறு, அப்போ அந்த ரூட்டுக்கு நீங்கள் ஏன் போகணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இதை இப்படி சுற்றி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், அது நான் ஏன் அப்படி போனோன்னா அவள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதனால் போனேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கே, நீங்கள் இந்த சைடு வர்றது தானே ஈஸி, இந்த சைடு ரொம்ப கஷ்டமான வழியாச்சு, கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்து எப்படி வந்தீங்க, அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அப்போது நீங்கள் இந்த ரூட்டில் தானே நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த சைடு ரொம்ப கஷ்டமாச்சு வர்றது கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஐயோ எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குங்க, என்னால் பேச முடியல எதுவுமே, விட்டுருங்க அதை பற்றியெல்லாம் பேச வேணாம், இப்போ ஐஸ்வர்யா தேடணும் அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாரு. ஐயோ இப்படி கொஸ்டின் கேட்குறாளே இந்த மகா வந்து இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறா. உடனே மகா சொல்கிறாங்க இதெல்லாம் வேலைக்காவது, உடனே வந்து என் அக்காவை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே மகா வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கர்ப்பவதியாக இருந்தால் அவளுக்கு எதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது, கர்ப்பமாக இருக்க பொண்ணு என்ன ஆச்சோ தெரியலையே, எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன், என்கிட்டயும் சொல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சூர்யா வந்து அப்படியே வந்து மகா வந்து தோல் மேலே சாய்ச்சிக்கிறாரு. கவலைப்படாத எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு மகா வந்து கரெக்டு தாங்க, ஆனால் எப்படி அந்த ரூட்டுக்கு போனாங்க எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு வந்து நம்பவே முடியல இந்த கௌதம் சொல்கிறத அப்படின்னோடனே, அப்போ கௌதம் சந்தேகப்பறியா வேறு என்னங்க பண்ண முடியும், எனக்கு ஒன்றும் புரியலைங்க, கண்டிப்பாக கௌதம் வந்து கரெக்டாக சொல்கிறாருன்னு என்னால் நம்பவே முடியல அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யா யோசிக்கிறாரு. இப்போ நீ என்ன சொல்ல வர, உடனே போலீஸ்கிட்ட சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க சித்ரா. போலீஸ்கிட்டயா, ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடுமே, என் பையனை உள்ளே தள்ளிடுவாங்களே, போலீஸ்க்கெலாம் ஒன்றும் போவேனா, எதுக்கு போலீஸ்க்கெலாம், முதல்ல போலீஸ்க்கு போகிறதோட ஐஸ்வர்யா தேடுற வேலையை தான் பார்க்கணும், அது எப்படிங்க போலீஸ்க்கு போனால் தான் ஐஸ்வர்யா தேட முடியும் அப்படின்னா போலீஸ் வந்துடுது, முன்னாடியே நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சூர்யா ஃபோன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே போலீஸ் வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி வந்து உங்கள் சிலைகளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனவங்க தான் இதையும் பண்ணியிருக்கணும், உங்கள் குடும்பத்தை பழிவாங்க போய் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அந்த சிலைகளை எடுத்துகிட்டு போனவனை கண்டுபிடிச்சா ஈஸியாக இதையும் கண்டுபிடிச்சிடலாம், 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படி சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து சித்ரா. ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக கௌதம் மாட்ட போகிறான், ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து கௌதம் அதில் இன்வால்வ் இருக்கா, இது ஒரு க்ளூ கிடச்சா கூட கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரிங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல ஐஸ்வர்யாவை கண்டுபிடிங்க, என் பிரம்மக்களுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, அவள் பாவம் அவ்வளோ வந்து என் வயிற்றில் வந்து என் வாரிசு இருக்கே, என் குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சீனை போடுறாங்க, அழுது அப்படியே சீன் போடுறாங்க. உடனே போலீஸ் டைவர்ட் ஆகிடுறாங்க. உடனே போலீஸ் சரி ஓகேங்க நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் ஐஸ்வர்யா தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, ஐஸ்வர்யா வந்து என் போலீஸ் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது, நம்ம தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் உனக்கு துணையா நான் இருப்பேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. நம்ம வந்து சூர்யா வந்து மார்க்கெட் போகிறாங்க, அங்கே வந்து அந்த ரவுடி மாலை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்ககிட்ட ஐடியா கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து கர்ப்பவதியான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இவ்வளோ அழகான பொண்ணு இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா அங்கே வந்து ஐஸ்வர்யோட ஃபோட்டோ, அதை பார்த்து கோடீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா கிட்ட சூர்யா கிட்டையும் ஐஸ்வர்யா எங்கேன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த வந்து சூர்யா சொல்கிறாரு, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ரவுடிஸ் கிட்ட வந்து வேஷம் போட்டுட்டு அவங்க எடுக்க இடத்துலையே வந்து ஐஸ்வர்யா தேடி போகிறாங்க கோடீஸ்வரி. இதோட முடியுது.